18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஏங்க உலகத்தில் ஏகப்பட்ட விஷயம் செய்தியாகவும் நிகழ்ச்சியாகவும் கொட்டி கிடக்கு. எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஐயரவா இருக்கேன்னு யோசிக்கிற நேரத்தில் இருங்க, தர்பாரில் நாங்கள் இதை சுவாரஸ்யமாக கொடுக்கோம்னு நேரவே கொண்டு வந்திருக்கோம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுதோம். தோசையை சாப்பிட்ற மாதிரியே இதையும் பார்த்து ரசிங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இந்த விருது வாங்கின பெருமையான ஒரு பக்கம் சத்தம் குய்யா முய்யான்னு கேக்கு. என்னடா அங்க சத்தம் அப்படின்னு கேட்டா, மக்கள் தலைவி வாழ்க, மக்கள் தலைவி வாழ்க. ஒருத்தலாம் அடிவகத்துல இருந்து பிராண்டிட்டு கத்துறான். என்னன்னு பார்த்தா நம்ம கஸ்தூரி செயல இருந்து வெளியே வராங்கடா, மக்கள் தலைவி வாழ்கன்னு கத்துறான். ஏ ஐயா, உங்க கடமைக்கும் உங்களுடைய விசுவாசத்துக்கும் அளவு இல்லாம போச்சே. கஸ்தூரி மக்கள் தலைவி, 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 கஸ்தூரி. ஒரு அம்மாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு தாய்ப்பால் வழக்கத்துக்கு மாற அதிகமாக சுரந்திருக்கான். உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இந்த தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து உதவலாம்னு சொல்லி உதவியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 லிட்டரு கிட்ட தாய்ப்பால் தானம் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு. அந்த அம்மாவுடைய மனசுக்கும் அவங்களுடைய இந்த தானத்துக்கும் அவங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கட்டும்னு நம்ம தர்பார் டீம் சார்பாக வேண்டிக்கிடுவோம். மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 2020 ஒரு பையன் பிறந்தான். ஸோ அப்போ வந்து மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கனால தாய்ப்பால் தானம் கொடுக்கணுங்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் ஃபவுண்டேஷனுங்கிறது நெட்டில் பார்த்தப்ப எனக்கு அதில் ரூபா சிஸ்டருங்கிறவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. அவங்க மூலியமா எனக்கு ஸ்டார்ட் ஆனச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மில்க் வந்து செக்ரேட் ஆகிறது, அதிகமாக செக்ரேட் ஆகிறத எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து அவங்களே வாலண்டியர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அவங்களே போய் ஜிஹெச்சில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது மூலயமா வந்து நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து பயன்படுது. நம்மளால மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு மோட்டோவோட இதை ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 வந்து ஹேர் டொனேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து ஹேர் டொனேட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து செயல்பட்டது தான் வந்து தாய்ப்பால் தானமும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 எனக்கு செகண்ட் பேபி பார்ன் ஆயிடுது. ஸோ இப்பயும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இது மூலிமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் ஆஃப் பிரஸ்ட் மில்க் வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கேன். இதில் பாதி பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரல. பாதி பேர் வந்து இது மூலயமா வந்து அழகு குறைஞ்சிரும், இது நம்ம உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வீட்டில எல்லாம் பயந்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கொடுக்க கொடுக்க வந்து நமக்கு செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இருக்கிறதுலே சிறந்த தானம்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் தான். இப்போ நாம கவுண்டர் அட்டாக்குக்குள்ள கடகடன் ஓகாம மடக்குன்னு போறோம். அங்க போன உடனே நம்ம RS பாரதி ஐயா நமக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாரு. அது சொன்னாங்க, என்ன சொன்னா தெரியுமா, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, கொலை நடக்கு, இது நடக்கு, திருட்டு நடக்குன்னு எடப்பாடி ஐயா எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ ஒரு லிஸ்ட் தரம்னு இவ்வளவு நீளத்துக்கு இல்லைங்க, இம்புட்டு நீளத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து பாடுறாரு. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொருள் அது மட்டுமல்ல, குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது. ஆதாரத்தோடு நான் சொல்ல முடியும். கடைசி ஒவ்வொரு வருஷமும் அப்படி நான் அவர் கொலைகள் பார்த்தா 1 லட்சம் கொலை நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில். அதிமுக ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்து அவங்க ஆட்சி விட்டு இறங்குறவர்கள் எடுத்து பார்த்தா 1 லட்சம் கொலை நான் சொல்றேன். நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன், முதல்ல எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். இந்த லிஸ்ட் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வேகமா வந்து, இங்க இருங்க, நம்ம அண்ணன் இருக்கார்லா, அவர் எப்பவுமே சிரிப்பு காட்டிக்கிட்டே இருப்பாரு, அவர் சிரிப்பு காட்டுற அண்ணன், அந்த அண்ணன் சொல்லுது பெருசா எடுத்துக்கிறாதிய, லிஸ்ட் பெருசா இருந்தாலும் அதுல மேட்ரு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவர் இந்த மதுரை எகத்தாளத்தை மத்தாளமா கொட்டிட்டு போயிட்டார்லா. RS பாரதி என்ன எங்க காலத்துல கஞ்சா இது வந்து கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போயிட்டாங்களா?
2 தடவை கள்ளச்சாராங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்களா? எங்கள் அரசு பிடிக்காமல் இருந்திருக்கா? மோசமான சட்ட ஒழுங்கு நடந்திருக்கா? என்னண்ணே நடந்துச்சு? அண்ணே சும்மா சொல்லுண்ணே. ஆர்எஸ் பாரதி என்ன உண்மையே சொல்லுண்ணே. சும்மா ஊதுகோலாகவே இருக்கக்கூடாது. எல்லாம் திராவிட இயக்கத்தில் பாரம்பரியமாக வந்தது. இன்னைக்கு மோசமான சட்ட ஒழுங்கு போயிடுச்சு. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு? அவர் ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுகிறாரப்பா. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? ஏங்க இந்த விஜய் தம்பி கூட்டணியில் இருக்க மாட்டேன் சேர்க்க மாட்டோம்னா சொன்னாங்க. ஏன் நாங்கள் ஏற்கனவே அவையோட இருந்தோமா? அவையோட சண்டையாக ஓட்ட வெளியில் வர்றதுக்கு என்னையா நீங்கள் பேசிய? அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அப்படி சப்புன்னு வரும். நீங்கள் வாட்டுக்கு போவீங்களா மாட்டீங்களா வருவாரா சாப்பாரான்னு ஏன் உங்களுக்கு? வாங்க எல்லாரும் ஆளுக்கு 2 வடையை சாப்பிட்டு போங்கன்னு அன்போட பரிமாறி அனுப்பிவிட்டார். எங்கள் பொதுச்சு எல்லாரும் கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? இல்லை தம்பி சரிங்க, நான் சொல்றேன் கேளுங்க. சமூக வலைதளத்தில் 1000 பேசுவாங்க தம்பி. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? தம்பி விஜய் சொன்னாரா கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? நான் கேட்கறேன் உங்க நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. நான் கேட்கறது இந்த 2க்கு பதில் சொல்லுங்க. விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாரா? அவங்க கட்சியை விளக்குறாங்க. நானே ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். பலமுறை உங்கள் ஊடகங்களை சந்திக்கும் போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் செய்கிறார். புரட்சி தலைவரோடு ஈடுபடுத்தி இல்லை. இந்த இருக்கிற குணமாச்சு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நடிகரில் இல்லாத குணம் அவருக்கு இருக்கு. அதனால பாராட்டுறோம். அவர் அரசியல் இயக்கம் வர்றதோ தொடங்குறதுல எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ணனே ஒரு தம்பிக்காக அக்கறைப்பட்டு பேசியிருக்காரு. அவர் என் அன்பு தம்பி, ஆருயிர் தம்பி, அன்பான அணைக்கிற தம்பி. ஆனா சமீப காலமா தம்பியோடைய போக்கிற ஒரு மாற்றம் தெரியுது. அவர் அப்படியே கொஞ்சம் அச்சக்க புச்சக்க போறாரு. தம்பி மேல குத்தம் கிடையாது. திமுக கூட்டணியில இருக்கார்லா, அவங்க அவளை டார்ச்சர் பண்ணுதாக. நான் மட்டும் அதை கண்டுபிடிச்சு என் தம்பியை அலேக்க தூக்கிட்டு வரலான்னு பார்க்க, ஆனா முடிய மாட்டேங்குன்னு. அந்த தம்பி யார் தெரியுமா? திருமாயாவை தான் சொல்லுதார். திருமாவளவன ஒரு போர்க்குணம் மிக்கவர், எடுத்த கால பின் வைக்காதவர், முன்னெடுத்து செல்லக்கூடியவர். அவர் சமீப காலமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதன் திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக, அவர் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுறாருன்னு நினைக்கிறேன். இதனால திமுக நம்முடைய திருமாவளவன் சகோதரரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் கூட அது இருக்கலாம். ஆனால் திருமாவளவனை மிரட்டவோ உருட்டவோ முடியாது. இந்த விஷயம் எப்படியோ நம்ம திருமா அண்ணன் காதுக்கு கேட்டு பிடிச்சி அவைய நேரம் அங்கிட்டாக்க பழனி பக்கம் போறாங்க. எல்லாரும் என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்னமோ வேண்டாத விருந்தாளி வெறுங்கையை வச்சுட்டு வந்துற மாதிரி அவரை போட்டு கேட்காங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? என் முப்பாட்டமர் அவரை பார்க்கறதுக்கு நீங்க யாரை கேட்கணும்? நான் பார்க்குவேன். அவர் எங்க முப்பாட்டேன் தாத்தேன் எல்லாருக்கும் சொந்தக்காரு முருகன். அவரை பார்க்க வந்திருக்கேன், ஏயா இப்படி கேட்கிய அப்படின்னு அண்ணன் லேசா வேசனப்பட்டு தான் பேசினார், வேற ஒன்றும் இல்லை. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். ஆகவே போகர் நடமாடிய இடம், புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம், அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம், அதனை பார்க்க வேண்டும். தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு போகரின் வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல, தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு. நம்ம திருமா ஐயாவுக்கும் கனவு வரும் போல் இருக்கு. அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு இருக்கு, துணை முதலமைச்சர் ஆகணும்னு கனவு இருக்கு. அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம். அண்ணன் சொல்லுதாக எனக்கு பிரதமர் ஆகணும்னு கூட கனவு இருக்கு. ஆனா எல்லாரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சரே எழுதிய
பிரதமர் ஆகணும்னு எழுதுங்க ஐயான்னு லேசா ஒரு விண்ணப்பத்தை வேண்டுகோளை போட்டார்லாம். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படி கேட்கக்கூடாது? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக உழலுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு அப்படின்னு. அப்படின்னா நானே முதலமைச்சர் நாற்காலில் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க நேரத்தில் இப்படி திரும்பி பார்த்தா நம்ம திண்டுக்கல் ஐயா திடுன்னு வந்து நிற்காரு. அவர்கிட்ட போய் ஐயா உங்களை பற்றி 2 நாளாக ஊரே கொயாமையான்னு பேசுது. இந்த 10 கோடி கேட்காக, 5 கோடி கேட்காக, 100 கோடி கேட்காகன்னு சொல்லி முடிக்கலங்க மனுஷன். தடன்னு இந்த நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இதெல்லாம் திமுக காரங்க அவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு மக்களுக்கு கொடுத்தது, அதாவது அவியலுக்கு கொடுத்தது. அதைத்தான் நான் சொன்னேன்னு அந்த இருக்கா அல்ட்டி குந்தர்க்கா பல்ட்டின்னு பல்ட்டி எடுத்து வாடிட்டார். கூட்டணிக்கு இருக்கிறவங்க 50 கோடி 100 கோடி கேட்குறாங்கன்னு முந்தா நாள் பேசினேன். அது இதனால் கூட்டணிக்கு வர்றதுக்கு அதிமுக வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு செய்திகள் போட்டிருந்தாங்க. ஆனால் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வலது கம்யூனிஸ்டிற்கு சிபிஐ அதுக்கு 15 கோடி, சிபிஐஎம் 10 கோடி, கொங்கு வேளாளர் கட்சி அவர் பேர் ஈஸ்வரன், அந்த கட்சிக்கு 15 கோடி, 40 கோடி ரூபாய் 2019 திமுக கழகம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு. அதனால அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீட்டு கடன், அந்த கடன், இந்த கடன் நாம ஏதோ ஆசைப்பட்டு வாங்குதோம், நம்ம தவறையை கட்டிட்டு வாரோம். திடீர்னு 1 தவணை 2 தவணை கட்ட முடியாமல் போயிடுது. உடனே இந்த ஃபினான்ஸுக்காரர்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த வீடு கடனில் இருக்கு, இந்த காரு கடனில் இருக்கு, இந்த ஆடு கடனுக்கு வாங்கினதுன்னு பெயிண்டை வச்சு எழுதிட்டு போகிறாங்களே. இது நல்லா இருக்கா, இது சரியா, இதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அவங்க சில பதிலை சொல்லியிருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்போம். இந்த பேங்க்ல லோன் வாங்கினா அந்த பேங்க்காரங்க லோன் கட்டணும்னு சொல்லி அந்த வீட்டு சோதெல்லாம் எழுதுறாங்க. அது பெரிய தப்பு. லோன் கட்டுறவங்க ஒரு 6 மாசமாச்சு ஒரு டைம் கொடுத்தா அவங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லை அவங்களுடைய எதனா ஒரு ரீசன் இருக்கும். ஹவுஸ் லோன் கேட்க சொல்ல முடியாதுன்னு அவங்களோட பார்த்து கொடுக்கணும். கொடுத்துட்ட பிறகு அவங்க முடியலன்னா இப்படி எழுதி வச்சு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதால ஃபேமிலியே ரன் பண்ணுறது, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. இதனால அவங்க லைஃப் சொல்ல வர சொல்ல அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களும் மென்டலி அஃபெக்ட் ஆகி தே ஆல்சோ டேக் ராங் டிசிஷன் அண்ட் தே எண்ட் தேர் லைஃப். வாங்குற வரைக்கும் லோன் வாங்குறாங்க. அதுவும் எங்கன்னா ஒரு வேலை செய்யறவங்கன்னா இவ்வளோ நான் தரேன், இவ்வளோ 10 கோடி கேட்பாங்க. ஆதார் கார்டு கொடுங்க, அது கொடுங்க. ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த ஆர்டர் ஒரே வாரத்தில் 2 நாளில் கொடுக்கணுவாங்க. இருக்கப்பட்டவங்க பல கோடி ஏமாற்றிட்டு பல இது பண்ணுறாங்க. அது யாரையும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது இருவரும் பண்ணுறதில்ல, சரிங்களா? ஆனால் இல்லாதவங்களை பட்டு வீடு ஒரு இதை கடையை எழுதி இது எங்கள் பேங்க் சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதி போர்டு வைக்கிறாங்க. சீலை வச்சுட்டு அவன் வீட்டையும் விற்க முடியாமல் வேறு வீட்டுக்கும் குடி போக முடியாமல் எத்தனையோ பேரும் மனநிலையில் பாதிக்கப்படுறாங்க. சூசைடு, தற்கொலைக்கும் கூடி போயிடுறாங்க. இது நம்ம இந்தியாவில் மிக மிக ஒரு தவறான நடவடிக்கைகள். வங்கிகள் இதை கைவிட வேண்டும். ஒரு 2 மாதம் ஒரு எக்ஸைஸ் கொடுத்து 3ஆவது மாதம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். அதுதான் இன்னைக்கு நடைமுறை. ரிசர்வ் வங்கி விதித்திருக்கிற வழிகாட்டி நெறிமுறைகளை இங்கு இருக்கிற வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் நுண்கடன் நிறுவனங்களும் கூட சரியாக பின்பற்றவில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற நிலவரம். சொர்க்கத்துக்குள்ள சொங்கின்னு போறான். போய் நின்ன உடனே நம்ம கண்ணுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நாம எங்க இருக்கோம், பூமியில இருக்குமா தேவலோகத்தில் இருக்குமா, என்னையா இப்படின்னு அப்படின்னு மிரள்ற அளவுக்கு நாடக நடிகர்கள் எல்லாம் வியாச போட்டு தங்களுடைய கலை திறமைகள் எல்லாம் அள்ளி தெளிச்சு நம்மளை அப்படியே முங்க வச்சு விட்டாங்க.
அந்த விழாவுக்கு ராதாரவி ஐயா போய் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கிட்டு அந்த நடிகர்களுடைய இதெல்லாம் பார்த்து புலங்காகிதம் அடைஞ்சு மைக்க பிடிச்சு, இந்த தமிழ்நாட்டு அரசு ரொம்ப நல்லா தான் பண்ணுது, நாடக நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப அழகா பண்றாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. நான் பார்த்ததுல திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க, இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க, இந்த கலையில் இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அதனால் நிச்சயமாக நல்லது. இப்போ நம்ம கேரளாவில இருந்து ஒரு குரூப்பு கர்நாடகாவில் உடுப்பியில் சாமி கும்பிட போயிருக்காங்க. ஒரு பெரிய வண்டியில் ஒரு 8 பேர் போயிருக்காங்க. போய் கும்பிட்டுலாம் முடிச்சாச்சு. வண்டியை எடுக்கும்போது ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும்ரா, இவாட்டுக்கு எடுத்துருக்காங்க. அங்கிட்டு கூடி ஒரு லாரிக்காரர் சொங்கின்னு வந்து சொக்குன்னு இடிச்சு விட்டா. அப்படி 8 பேர் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இந்த லாரிக்காரர்களும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், அவங்க பார்க்குறதே இல்லை. இந்த நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போதாவது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும்ரா. வண்டி ஓட்டும்போது கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கும். என்ன மக்களே, நம்ம தர்பாரில் நம்ம ஆளுக பூரா எடுத்து கொடுத்து போட்டது பூரா பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கா நாட்டு நடப்பு. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தூக்கி தூக்கி போட்டுப்போம், நீங்கள் வாட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். சில விஷயத்தெல்லாம் கண்ணு கருத்துமாக எடுத்து வச்சுக்கிறோம், நாளைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும்ரா. சரி, அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்க வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லுதேன். இந்த யாராவது கடன் தாராக லோன் தாராக, ஏதாவது பர்சனல் லோனு வங்கி லோனுன்னு வாங்கணும்னு ஆசைப்படுவியே, வாங்குங்க. ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்துலேருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிங்க. உங்களால் படிக்க முடியலன்னா அங்கே இருக்கிற ஆளுகளை வச்சு படித்து காதில் நல்லா கேட்டு உள்ள என்ன எழுதியிருக்கு ஏது எழுதியிருக்குன்னு விடாவரையாக படிச்சுட்டு கையெழுத்தை போடுங்க. நீங்கள் வாட்டுக்கு காசு தரேன்னு கையெழுத்து போட, அப்புறம் நீங்கள் 27வது பக்கத்தில் 3வது பத்தியில் இப்படி இருக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சரியா? படித்து பார்த்து கையெழுத்து போட்டு ஓகேன்னா அப்புறம் கடை வாங்குங்க. இப்போ நான் கிளம்புறேன், அடுத்த தர்பாரை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.